இயற்கை வந்து ஒரு சர்ப்ரைஸ தந்திருக்குது. கவனமா இருக்க மக்களையும் அந்த கடல்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்குது. அதை விட யோசித்த ராஜபக்சவுக்கு நீதிமன்றத்துல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்குன்னா அதே நேரம் இலங்கை அதிபர் பஞ்ச் இந்த விஷயங்களை பற்றி தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். வணக்கம், இது ஸ்டில் ஸ்டோரி. நான் உங்கள் சாரு. மே மாதம் வந்து பார்த்தாலே இலங்கையில வந்து சரியான வெயில இருக்கும், வேர்த்து கொட்டும், மீன்கள் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தா வழக்கத்துக்கு மாறா வந்து இந்த வங்க கடல்ல ஏற்பட்ட இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி போய் இந்த நிறைய நீக்குது. அது எப்ப போகும் அப்படி போகும் என்று சொல்லியிருக்காங்களோ, அதாவது வந்து 36 மணித்தியாலும் அல்லது 48 மணி அதுதான் இதை வந்து போகும் என்று சொல்லி அமுக்கம் வந்து அந்த வேகம் வந்து குறைஞ்சி போகும் என்று சொல்லியிருக்கோம். அப்ப அது வரைக்கும் நாங்கள் ஒரு கனமழையை பார்க்க வேண்டிய திடீர்னு மழை பெய்து கொண்டே இருக்கு. இந்த வீடியோ கூட இங்க மழை பெய்து கொண்டிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நேரத்துல உங்களோட இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கு. முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கார்களுக்கு மேல மரங்கள் முளைக்கும், மரங்கள் விழுது. என்ன நடக்குதுன்னா, மண் எல்லாம் ஈரமா இருக்கீங்கள, அந்த மரங்கள் இந்த வேர்கள் வந்து பிடிமானம் சரிஞ்சு விழுகுது. அதனால ரோட்ல பக்கத்துல இருக்கிற பெரிய மரங்கள் சரிஞ்சு விழுகிறதால வாகனங்களுக்கு வந்து சரியான பாதிப்பா இருக்கு. சாலைகள்ல பெரிய பாதைகள்ல வந்து வெள்ளம் தேங்கி இருக்கிறதாகவும் கூறப்படுது. எனவே எல்லாரும் கவனமா நாங்கள் வாகனங்கள்ல போறாக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மலையக மக்கள் எனவே மண் சரிவு அது இதுன்ற பிரச்சனை எல்லாம் போய் அதுக்கு ஏனும் சரியான தீர்வுகள் கிடைக்கல, சரியான வாழ்க்கை முறைக்கு திரும்பாத இந்த நேரத்துல 3 அப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறதால 2 நாளைக்கு முதலே வந்து எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது. சின்னதா ஒரு வெடிப்பு அப்படியான விஷயம் காணப்பட்டா வந்து உடனடியா அந்த இடத்தை விட்டு வெளியில போக சொல்லி இருக்கு மலையக மக்களை. இந்த நிலைமை எப்படி இருக்க, இந்த அரசியல் வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுலாம் இங்க வந்து யோசித்த ராஜபக்ச, அதாவது மஹிந்த ராஜபக்ச வந்து மகனுக்கு வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தது. அந்த வழக்கு நிப்பாட்ட சொல்லி இன்னொரு வழக்கு போட்டிருந்தது. இப்ப அந்த 2வது வழக்கு தான் இப்ப தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. முதல் போட்ட வழக்கை வந்து காரணத்துக்கு வந்து நிப்பாட்ட தேவையில்லை, அவர் வழக்கு தொடரலாம்ன்ற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கேன். அவர் வந்து ஏற்கனவே போடப்பட்ட ஒரு பண மோசடி வழக்குல வந்து இவரை வந்து விசாரிக்க தேவையில்லை என்ற மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தது. அந்த வழக்கு நிராகரிச்சு இல்லை, அவர் வந்து விசாரணைகள் மேற்கொள்ளலாம்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி இருக்குது. இது தேவையா? நாம் எந்த விதத்திலையுமே குற்றம் செய்யாதவன் என்று சொன்னால் கூட நீதிமன்றம் தக்க விசாரணைகளூடாக அதை நிரூபித்து சொல்லியிருக்கு. இந்த அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய அனுர்குமார திசாநாயகர் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஊழல்வாதிகளை கைது செய்யறன்னு சொல்லித்தானே நீங்கள் எல்லாரும் நீங்கள ஆனா ஊழல்வாதிகளை தெரியல, அதுல கைது தெரியல, எப்ப செய்ய போறீங்க எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நாடு முழுக்க இந்த கேள்வி இருக்குது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிற மாதிரி தான் எங்க அதிபர் வந்து சொல்லியிருக்க. எல்லாரும் வந்து எப்ப கைது நடவடிக்கைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஊழல்வாதிகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்ச பிறகு ஏன் இதை செய்த நீங்கள் என்று யாரும் கேட்கக்கூடாது என்ற மாதிரி நேரம் நடந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து இலங்கை நாட்டு ஜனாதிபதிக்கு வந்து நன்றி, அதாவது பெற்ற வாழ்க்கை நாட்டு ஜனாதிபதியின் வாழ்க்கை வந்து பெற்றுக் கொண்டதால பெருமை அடைகிறார் சொல்லி நன்றி கூறி சொல்லியிருக்கிறார். அதே நேரம் மீண்டும் தளபதி பெறுகிறார். அமைச்சர் யோசப் விஜய் என்று இல்லாம தளபதி ஜனநாயகன் படத்துல வந்து தளபதி விஜய் என்றே பாவிக்கு தனது பேரை பாவிக்க சொல்லி படக்குழு விட்ட விஜய் சொல்லியிருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து கொண்டிருக்குது. உடனுக்குடன் செய்திகளை சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கா உங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த செய்திகளை வந்து உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. எப்பவுமே அப்டேட்டா இருப்பாங்க.